ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளிகேஷன் டெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா 23 ஜூலை 2024 வரைக்கும் இந்த ஜாப் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ண முடியாது, இந்த லிங்க் ஓப்பனில் இருக்காது. ஸோ 23 ஜூலை 2024க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 months to 6 months வரைக்கும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் வந்து டோட்டலாக 3 to 6 months வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிமோட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டைஃபன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 25,000 வரைக்கும் ஸ்டைஃபன் தராங்க உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா இன்டர்ன்ஷிப்பில் பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ 5 days வந்து பர் வீக்குக்கு நீங்கள் 5 days ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஹவர்ஸ் நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 to 5 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அன்ஸ்டாப்பில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு அன்ஸ்டாப்பில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு அன்ஸ்டாப்பில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அன்ஸ்டாப்பில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.